அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலினும் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து நேற்று திருநெல்வேலியில் பேசியிருக்கிறாரு. விஜயகாந்தும் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பிரச்சார களத்தில் இந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதை பற்றி இன்று பார்க்கலாம். முதல்ல தேர்தல் நேரத்தில் மட்டுமே மக்களை சந்திப்பவர் ஜெயலலிதா அப்படின்னு மு க ஸ்டாலின் திருநெல்வேலியில் பேசியிருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு முழுவதும் மக்களை சந்திக்கிறது. ஆனால் சில அரசியல் தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டுமே மக்களை சந்திக்கிறார்கள், அதில் தமிழக முதலமைச்சரும் ஒருவர் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, அது முழுக்க முழுக்க ஒரு என்னை கேட்டால் அது ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா மக்களை மக்களை சந்திப்பதோ மக்களுக்கு வேண்டிய நலத்திட்டங்களை செய்வதோ அதை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் மக்களை சந்திக்கணும் தினம் போய் அவங்க கூட உட்காந்துருக்கணும் அப்படி பார்த்தா திமுக மட்டும் மக்களை தினமும் செஞ்சிட்ருக்கேன் அது இல்லையே. இந்த மாதிரி நேரங்களில் தான் மக்களை சந்திப்புங்கிறது தமிழ்நாடு பூரா ஒரு சுற்றுப்பயணம் பண்ணுறது, அவருடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டைல் இருக்குது. அந்த பிரகாரம் தான் அது நடக்குது. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செஞ்சுட்ருக்காங்க. அதனால் மக்களை சந்திக்க வேண்டிய நேரத்தில் தான் சந்திக்கணும். சும்மா போய் அவங்கள போய் சந்திச்சுட்டு இருக்கல என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு புரியல இதில். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டே தேவையில்லாத ஒரு விஷயம். ஸ்டாலினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொன்ன பதில் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? என்ன சொல்கிறது, கொடநாடுலோ இதில் போய் ஓய்வு எடுக்கிறது போல் அங்கிருந்து நான் என்ன சொல்கிறது தமிழகத்தை நடத்தி கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொல்வது, வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை கூட ஹெலிகாப்டரில் இருந்தே பார்த்து விட்டு வருவது, காணொலி காட்சிகள் மூலமாகவே அனைத்து நிகழ்ச்சிகளையும் துவக்கி வைப்பது போன்ற மக்களை மட்டுமல்ல தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் சரி அமைச்சர்களையும் சரி அவர் முதல்ல 91 வந்ததிலிருந்து இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. வேறு எந்த மக்கள் தலைவரும் செய்யாத நிகழ்வுகள் இவை. அதைத்தான் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவங்க சொல்றதுக்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினர் அவங்க ஸ்டைல் அது அவ்வளவுதான். 91 மறுபடியும் வெற்றிகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. மூன்றாவது முறை முதலமைச்சராக இருக்காங்க. காணொலி காட்சிங்கிற காரணம் என்ன? ஒரு இடத்துல போய் செய்யணும்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டி பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு என்ன தேவை? ஒரு பிரிட்ஜ் ஓப்பன் பண்ண மக்களுடைய பயன்பாட்டுக்கு அது வரணும், அவ்வளவுதானே. அங்க போய் இருந்து ரிப்பன் வெட்டி கட் இது தேவையில்லையே. காணொலி காட்சி மூலமா வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு திறந்து வைக்கலாம், அதுல ஒன்றும் தவறு இல்லையே. மக்களுக்கு தொந்தரவு செய்யாதவருக்கு எல்லா நிகழ்ச்சியும் ஒன்று தானே. காணொலி காட்சியை மட்டுமே நான் குறிப்பிடவில்லை. இதை சொன்ன வெள்ளத்துல இருக்க சுனாமி வந்தப்ப அவங்க கூட தான் ஃபீல்டில் இறங்கி எல்லா இடத்துக்கும் போயிடுவாங்க. நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி எல்லா இடத்துக்கும் போனாங்க. அவங்களுக்கு அதான் போனதே இதுல தான் போனாங்க. எல்லா தலைவருமே ஹெலிகாப்டர் தான் போறாங்க, யாரும் இறங்குறது இல்லையே. தமிழ்நாட்டில் 5 முறை திமுக ஆட்சி அமைத்தது. 5 முறையும் மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களையும் சாதனைகளையும் செய்திருக்கிறோம் அப்படின்னு ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. மக்களையே சந்திக்காத ஜெயலலிதா 3 முறையும், அதற்கு முன்னால் எம்ஜிஆர் 3 முறையுமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. ஆக அதன்படி பார்த்தாலும் கூட அதிமுக 6 முறை ஆட்சிக்கு வந்திருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை தான் ஆட்சிக்கு வந்திருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த காலகட்டங்களை எல்லாம் பார்க்கணும். இதில் எம்ஜிஆருடைய ஆட்சி என்பது வேறு, ஜெயலலிதாவுடைய ஆட்சி என்பது வேறு. 5 முறை 6 முறை என்பதல்ல, ஒரு முறை ஆட்சிக்கு வந்தாலும் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். இந்த தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இதுவரையிலே நாங்கள் செய்திருக்கிறோம். மத்திய அரசிலும் சரி மாநில அரசிலும் சரி அதை முன்னிறுத்தி மீண்டும் என்ன செய்வோம் என்கிறதை நாங்கள் சொல்கிறோம். ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக அப்படி இல்லாமல் மற்றவர்களை குறை சொல்லியே தன்னுடைய காலத்தை கடத்தி விடலாம் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அம்மையார் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலும் சரி ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் மேலும் கூட்டணியில் இருந்த திமுக என்று குறை சொல்வதிலே மட்டும்தான் தான் என்ன செய்திருக்கிறேன், மீண்டும் தன்னால் என்ன செய்ய முடியும் என்கின்ற அந்த வாதத்தை அவரால் எடுத்து வைக்க முடியாது. ஏனென்றால் அவரால் எதுவும் செய்யவில்லை, செய்ய இயலாது என்பதுதான் உண்மை. இல்லை, அவங்களால எதுவும் செய்ய முடியல, பெரிய திட்டங்கள் எதுவும் அவங்க கொண்டு வரல, மக்களையும் சந்திக்கல அப்படின்னு சொன்னா 3வது முறையாக மக்கள் எப்படி அவரை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது ஒரு முறையும் 91 நீங்க பட்டவர்த்தனமாக தெரியும் ராஜீவ்காந்தியினுடைய ஒரு எதிர்பாராத மரணம், அதுதான் காரணம். 89-90 ஆட்சிக்கு வந்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் துணையோடு எந்த துணையும் இல்லாமல் தன்னந்தனியாக ஆட்சியை பிடித்திருந்தது. நலத்திட்டங்கள் 5 எத்தனையோ அதில் குறிப்பிட்டு நாம் சொல்ல முடியும். அப்படி இருக்கின்ற போது ஒரு துர்மரணம் அங்கே நமக்கு எதிர்பாராத விதமாக நடந்த அந்த ஒரே காரணத்தினால்தான் அம்மையார் அவர்கள் ஆட்சிக்கு வர முடிந்தது. அதையும் 100 நாட்களுக்குள்ளாக அவர் மறுத்து சொன்னார், ராஜீவ்காந்தி மரணத்துக்கும் என்னுடைய வெற்றிக்கும் எந்த காரணமும் இல்லை என்று சொல்லி.
அப்படி அம்மையார் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் அதை சொல்வதுதான் காரணம். அதற்கு பிறகு ஒரு ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து மக்கள் ஏமாந்து வாக்களிக்கிறார்கள். ஆனால் வாக்களிக்கின்ற மக்களுக்கு 2001 என்ன செஞ்சாங்க? அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்புவது, சாலை பணியாளர்களை, மக்கள் பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்புவது. இது வந்து செக்குலர் கண்ட்ரி என்பது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு எங்களுக்கு. ஆனால் அதையும் வந்து மதமாற்ற தடை சட்டம் மோடி ஆளுகின்ற குஜராத்தில் கூட கிடையாது. அந்த சட்டத்தை கொண்டு வந்து 2001 இப்படி ஒவ்வொரு முறையும் மக்கள் வந்து 2001 அப்புறம் தான் அது 2001 ஆட்சிக்கு வர்றாங்க. 2003 2004 தான் நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நடந்தது. அப்படி ஒரு முறையும் அவர்கள் தவறுகள் தான் செய்கிறார்கள். ஆனால் அவைகளையும் மறந்து மன்னித்து மக்கள் வாக்களிக்கின்ற போது அந்த ஆட்சியிலே இருந்து மக்களுக்கு அவர் ஆற்றுகிறது என்ன? தன்னுடைய வழக்குகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது, எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவது. இதற்காக தான் அவர் அரசாங்கத்தை அவர் பயன்படுத்துகிறாரே தவிர மற்றபடி என்ன செய்கிறார் என்பதை அவர் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிஸ்டர் சொல்ற மாதிரி மறந்து மன்னித்துங்கிறது இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கிற ஒரே விஷயம், திமுக அதிமுக 2 கட்சிகள் தான், மற்ற கட்சிகள்லாம் இல்லை. மற்ற கட்சிகள்லாம் உதிர் கட்சிகளோ உதிரா கட்சிகளோ உதிர்ந்த கட்சிகளோ எப்படி வேணா இருக்கட்டும், இந்த 2 பேர் தான் மெயின் பிளேயர்ஸ். இதில் திமுக ஆட்சியில் வந்து அவங்களுக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை கொடுக்காம தான் 2006 அவங்களுடைய ஆட்சி அமைஞ்சுது. ஆனால் 2011 கிட்டத்தட்ட 148 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைஞ்சது. அதற்கு காரணம் அந்த திமுக ஆட்சி மேல இருந்த வெறுப்பு. அதுதான் உண்மை. அதுல இல்ல நீங்க ஸ்டாலின் சொல்றாரா வசந்தி ஸ்டான்லி சொல்றாங்களாங்கிறது முக்கியம் இல்லை. ஸ்டாலின் சொல்றாரா வசந்தி ஸ்டான்லி சொல்றாராங்கிறத விட்டுருவோம். ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மக்களிடமிருந்து ஜெயலலிதா தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அதிகாரிகளை மட்டுமே நம்பி, கட்சி தொண்டர்களை கூட சந்திக்கிறது இல்லை, கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்களை கூட சந்திக்கிறது இல்லை, அதிகாரிகளை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்துகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாக எல்லா தரப்புல இருந்தும் முன்வைக்கப்பட்டது. நீங்க சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா, அவர்கள் மக்களிடம் தனிமைப்பட்டு நிற்கிறார்னா, போன ஒரு 10 நாளாக செஞ்சுட்டு இருக்கிற பிரச்சாரங்கள்ல மக்களுடைய கூட்டம் எவ்வளவு வந்திருக்கு, அவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு மக்கள் எவ்வளவு வந்திருக்காங்க. தனிமைப்பட்டு நிற்கிறாருன்னா மக்கள் திரும்பியே பார்க்க மாட்டாங்களா? நம்ம மக்கள் அவ்வளவு அவங்களுக்கு மக்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன ஓட்டு போடணும் என்ன செய்யணுங்கிறது. தனிமைப்பட்டு நிற்கிற மக்கள் வந்திருக்கவே மாட்டாங்களே. இவ்வளவு பெரிய அளவுல மக்கள் கூட்டம் வர்றது காரணம் என்ன? இதுதான் காரணம். மக்கள் வந்து ஜெயலலிதாவை மறுபடியும் அவர்கள் மனதில் முதல்வராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 2091 2011 2014 இது 3மே அவங்க வந்திருக்காங்க. 2011 வரைக்கும் வந்தது காரணமே அதுதானே. கூட்டினார்களா என்பது ஒரு கேள்வி. பொருந்தும். ஆனால் அது ஒரு முறை அல்லவே, ஒரு மாதமும் ஒரு மாவட்டத்திலே சென்று கூட்டங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் தளபதி அவர்கள். இந்த வயதிலும் தலைவர் கலைஞர் அவர்கள் மாநாட்டிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். மக்களை சந்திப்பது மாத்திரமில்லை, கட்சி அலுவலகத்துக்கு வருவதே அவர் வந்தால் அது ஏதோ திருவிழா போல் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றாடம் கட்சி அலுவலகத்துக்கு வந்து பொதுமக்களை வீட்டிலும் சரி கட்சி மக்களையும் சரி அன்றாடம் வந்து இந்த வயதிலும் தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் வீட்டிலும் சரி கட்சி அலுவலகத்திலும் சரி சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் தெருவுக்கு இறங்கி வந்து பிரச்சாரம் செய்யும்போது மக்கள் என்னை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்வதற்கு அவர் உற்சவமூர்த்தி அல்ல. அப்படி அவர் நினைத்துக் கொள்ளக்கூடாது, அது தவறு. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.